ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, விண்டோஸ் பாஸ்வேர்டை வந்துட்டு எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். நமக்கு ஃபைல் வந்துட்டு டெலிகிராம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நமக்கு வந்து 2 ஃபைல் தேவை. ஒன்று பூட் பண்ணுற சாஃப்ட்வேரு, அந்த பூட்டிங்கோட ISO ஃபைல். ஸோ இந்த 2 ஃபைல் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பென்ட்ரைவ் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணோன்னே நமக்கு வந்துட்டு இங்கே காமிச்சிருச்சு. ஓகே, இப்போ வந்துட்டு அந்த சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். நோ கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. பென்ட்ரைவ் வந்துட்டு இங்கே ஷோ ஆகுது பாருங்கள். ஸோ டிவைஸ் வந்து எனக்கு வந்துட்டு 32 ஜிபின்னு காமிக்குது. இதில் தான் நம்ம வந்துட்டு ஃபைல் செலக்ட் பண்ண போகிறோம். இந்த ஃபைலை டைரெக்டாக அப்படி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிங்கனாலே நமக்கு இது வந்து காமிச்சிடும். நம்ம டிஸ்க் வந்துட்டு ஜிபிடியா இல்லைனா எம்பிஆரான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து ஜிபிடி. ஸோ நான் ஜிபிடி செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கொடுத்துக்கலாம். ஓகே கொடுத்துக்கோங்க. ISO மோட் ரைட் பண்ண போகிறீங்க. ஆமாம், ஓகே கொடுத்துக்கோங்க. இதுக்கும் ஓகே கொடுத்து. ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு ப்ராசஸிங் வந்துட்டு கிளியர் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நமக்கு வந்து ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு, க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ என்னோடய லாக் ஸ்க்ரீனை வந்து பார்த்துக்குறோம். பாருங்கள், இப்போ எனக்கு வந்து பாஸ்வேர்டு இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணாலும் பாஸ்வேர்டு வந்து வராது. நம்ம இப்போ என்ன அப்புறமா ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு, இப்போ நம்ம ஆல்ரெடி போட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த ஒரு பென்ட்ரைவ் வந்து பென்ட்ரைவுக்குள்ளே நம்ம போகிறோம். ஸோ ரீஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ உங்கள் லேப்டாப் என்ன பூட் கீ இருக்கோ அதை கொடுத்துருவாங்க. இதுதான் என்னோட வந்துட்டு USB ட்ரைவ். ஸோ இதை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நமக்கு வந்து ஃபைல் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணே ஃபஸ்ட்டு வந்துட்டு செலக்ட் விண்டோஸ் அப்படின்றது. ஸோ நமக்கு வந்து விண்டோஸ் வந்து செலக்ட் பண்ண சொல்லுது. ஸோ நம்ம செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்துக்குறோம். இப்போ நமக்கு வந்துட்டு 3 அக்கௌண்ட் இருக்குது. ஸோ இந்த 3 அக்கௌண்ட்டில் வந்துட்டு எது ஆக்டிவேட் இருக்குன்னா நமக்கு இது மட்டும்தான் ஆக்டிவேட் இருக்குது. இப்போ இதில் வந்துட்டு நம்ம பாஸ்வேர்டு மாற்றணும் அப்படின்னா நம்ம ரீபாஸ்வேர்டு போட்டு மாற்றிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு வந்துட்டு பாஸ்வேர்டே வேண்டாம் அப்படின்னா ரிமூவ் பாஸ்வேர்டை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து ரிமூவ் ஆகிரும். ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு ஃபினிஷ் ஆகிருச்சு. பாஸ்வேர்டு ரிமூவ் ஆகிருச்சு. நம்ம ரீபூட் கொடுப்போம். ஸோ ரீபூட் நவும் கொடுப்போம். ஸோ அவ்வளோதாங்க. ஒரு செகண்டில் வந்துட்டு நம்ம பாஸ்வேர்டு வந்துட்டு ஈஸியாக க்ளியர் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ நமக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து கிளியர் ஆகிடுச்சு. இப்போ சைன்இன் கொடுத்துட்டேன் அப்படின்னா நமக்கு வந்து டைரெக்டாகவே வந்துட்டு உள்ளே போக ஆரம்பித்தோம். ஓகே, அவ்வளோதான் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.